வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல ரீசெண்டா ரயில்வே என்டிபிசில கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துட்டோம். அது வந்து 5th ஜூன் ஷிஃப்ட் 1ல கேட்ட வீடியோ நம்ம பார்த்துட்டோம். அதுல கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோல வந்து ஷிஃப்ட் 2ல கேட்ட அந்த 5th ஜூன்லயே ஷிஃப்ட் 2ல கேட்ட எல்லா ரீசனிங் கொஸ்டினும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஷிஃப்ட் 1 லாஸ்ட் வீடியோ பார்த்துருங்க. அதுல வந்து ஒரு 3 கொஸ்டின் கிட்ட உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன். அது என்ன அப்படிங்கறத எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்துட்டு பேலன்ஸ் கொஸ்டின் நம்ம போலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டினும் ஒரு தடவை நீங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு. இந்த வீடியோல எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கோ அதுல நீங்க எவ்வளவு நீங்களாவே சுயமா சால்வ் பண்ணீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த மாதிரி மத்தவங்களும் போடுவாங்க இல்லையா? சோ நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம எந்த ரேஞ்ச்ல இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, கொஸ்டின்ஸ்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி ஒரு டப்பா கொடுத்துட்டு கொஞ்சம் நம்பர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி கோடு கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பருக்கும் ஒரு கோடு, ஒரு சிம்பிளுக்கும் ஒரு கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வாட் வில் பி த கோட் ஃபார் த ஃபாலோயிங் ஒன்னு கொடுத்துட்டு 7 2 அப்புறம் at 1 3 and இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டு இதுக்கு கோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன இதை பார்த்தே அப்படியே 7க்கு பதிலா W, 2க்கு பதிலா A இந்த மாதிரி சிம்பிளா போட்டலாம். இவ்வளவு சிம்பிளா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க இல்லையா? அப்ப என்னன்னா இதை பார்த்து அப்படியே எழுதுறது வந்து குழந்தைங்க கூட எழுதிடுவாங்க. இப்ப எப்படி கொஸ்டின் ஒரு சின்ன ட்விஸ்ட் வைப்பாங்கன்னா கண்டிஷன் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 கண்டிஷன்ல எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை பொறுத்துதான் இந்த கோடை நம்ம இந்த டப்பாவை பார்த்து ஃபில் பண்ணும். ஓகேவா? இப்போ ஒருவேளை அந்த 3 கண்டிஷனுமே நமக்கு ஃபில் ஆகல அப்படின்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். 7க்கு பதிலா என்ன இருக்கு? W, அப்ப W, 2க்கு பதிலா என்ன இருக்கு? A அப்படின்னா A, 8க்கு பதிலா என்ன இருக்கு? Z. இந்த மாதிரி நம்ம போட்டுடலாம். இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுக்கு ஏற்றபடி நமக்கு மாறும். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல இதே பேட்டர்ன்ல ஒண்ணு பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சரி, பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் நிபந்தனை என்ன கொடுத்திருக்காங்க? முதல் உறுப்பு ஒரு குறியீடாகவும் கடைசி ஒரு எண்ணாகும். அதாவது ஃபர்ஸ்ட் உள்ளது ஒரு சிம்பிளா இருக்கணும், லாஸ்ட் வந்து ஒரு நம்பரா இருக்கணும். இருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது சிம்பிளா இருக்கா? இல்ல. ஃபர்ஸ்ட் கண்டிஷனே தப்பாயிடுச்சு. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு வராது. தூக்கிடலாமா? செகண்ட் கண்டிஷன் பாருங்க. முதல் உறுப்பு ஒற்றைப்படை எண்ணாகவும், அதாவது ஆட் நம்பரா இருக்கணும், கடைசி வந்து இரட்டைப்படை ஈவன் நம்பரா இருக்கும். இருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் ஓகே, லாஸ்ட் நம்பரே இல்ல, பின்ன எங்க ஈவன் நம்பருக்கு போறது? சோ செகண்ட் கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. இப்ப நிபந்தனை 2வையும் நம்ம தூக்கிடலாம். மூணாவது நிபந்தனை பாருங்க. இரண்டாவது மற்றும் மூன்றாவது கூறுகள் 2 சரியான சதுரங்களாக இருந்தால், அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், செகண்ட் நம்பரும் தேர்ட் நம்பரும் ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா இருக்கணும். அப்ப பாருங்க, செகண்ட் நம்பர் 2 அது ஸ்கொயர் நம்பர் இல்ல, அடுத்தது ஒரு நம்பரே இல்ல. கரெக்டா? அப்ப தேர்ட் கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. மூன்றாவது நிபந்தனையும் வெட்டி விட்டுலாம். அப்ப 3 நிபந்தனையுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்ப என்ன பண்ணிடலாம்? அந்த டப்பால இருக்க கூட அப்படியே போட்டுற வேண்டியதுதான். அப்ப 7 2 at நம்ம ஃபர்ஸ்ட் 3 மட்டும் பார்த்தாலே போதும். ஏன்னா மொத 3 பாருங்க, மொத 3 தெரிஞ்சாலே எது ஆன்சர்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? பாருங்க, 7க்கு W, 2க்கு A. ஸோ WA வச்சு இருக்கிறது ஆப்ஷன் A இல்லைன்னா B. கரெக்டா? அப்புறம் அட் என்ன இருக்கு? Z. அப்போ ஆப்ஷன் A தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஆட் ஒன் அவுட். இந்த 4 இடத்துல வித்தியாசமா இருக்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நமக்கு ரஃப் ஷீட்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? ரஃப் ஷீட்ல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி எழுதி வச்சிருப்போம். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் முன்னாடி இந்த மாதிரி எழுதுவாங்க. Gல இருந்து M வரைக்கும் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் Mல இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல MNOPQR இருந்து Z வரைக்கும் அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிட்டு மேல நம்பர் எழுதியிருப்பாங்க. ஓகே, இது வந்து எக்ஸாம் முன்னாடியே நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க இல்லையா? லெட்டர் அனாலஜி வரும், இந்த மாதிரி ஆட் ஒன் அவுட் வரும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா நமக்கு நம்பர் மக்கப்பா தெரிஞ்சிச்சுனாலும் பிரச்சனை இல்லை, இப்போ எழுதி வைக்கிறது பெட்டர். இப்போ பாருங்க, 3 3 கொடுத்துருக்காங்க. நம்ம 2 லெட்டர் எடுத்து கூட கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ PO இருக்கு. இப்போ P அப்படின்னு சொல்லும் போது 16 இல்லையா? O அப்படின்னு சொல்லும் போது 15. அப்ப என்ன ஆகுது? -1 ஆயிருக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம எழுதவே தேவையில்ல. நம்ம பார்த்த உடனே நமக்கு தெரியுது Pல இருந்து ஒண்ணு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்க, SQ அப்படின்னு இருக்கு. இப்போ S அப்படின்னா நமக்கு 19, Qனா 17. அப்போ 1 குறையல, 2 குறைஞ்சிருக்கு. அப்புறம் பாருங்க, LJன்னு இருக்கு. Lங்கிறது 12, Jங்கிறது 10. JKLன்னு வரும். அப்போ Jக்கும் Lக்கும் இடையில ஒரு K வந்திருக்கணும். அப்போ 2 குறைஞ்சிருக்கு. அதே மாதிரிதான் Cக்கு அப்புறம் Dக்கு அப்புறம் தான் E. அப்போ -2 பண்ணிருக்காங்க. Eல இருந்து 2 குறைச்சாதான் C. இப்போ இது மட்டும் தான் -1ல இருக்கு. முதல் 2 மட்டும் பார்க்கும்போதே நமக்கு அது தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. ஓகேவா? சிம்பிளானதுதான். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. If 2 is added to each even digit and 2 is added to each odd digit in the number, what will be the sum of the first digit from the left and first digit from the right? ஓகேவா? இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கா? இந்த நம்பர்ல எங்கெல்லாம் ஈவன் டிஜிட் இருக்கோ அங்கெல்லாம் 2 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க.
எங்கெல்லாம் ஆட் டிஜிட் இருக்கோ அங்கேயும் 2 ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. அதாவது என்னன்னா எல்லாத்துக்குமே 2 ஆட் பண்ணும். அததான் இங்க கொஞ்சம் குழப்பறதுக்காக கொடுத்துருக்காங்க. 2ங்கிறத எல்லாத்துக்கும் ஆட் பண்ணும். அப்படி ஆட் பண்ணா ஃபர்ஸ்ட் டிஜிட் லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் ரைட்ல இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை 2 ஆட் பண்ணாமலே பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ணா என்ன வரும்? இங்க 5 இருக்கு. ரைட்ல இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிஜிட் 3. இப்போ 5 + 3 8. அப்புறம் 2 வந்து நம்ம எப்படியும் ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கும் ஆடா இருந்தாலும் சரி ஆட் பண்ணுவோம், ஈவனா இருந்தாலும் ஆட் பண்ணுவோம். கரெக்டா? ஒற்றைப்படை எண்ணா இருந்தாலும் சரி இரட்டை இலக்கமா இருந்தாலும். அதனால அப்ப இங்கேயும் 2 வரும், இங்கேயும் 2 வரும். அப்ப 2 + 2 4. 8 + 4 12. சிம்பிளா ஆப்ஷன் 3. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஷிஃப்ட் 2ல கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 3 கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொஸ்டின் முடிச்சிட்டோம். இப்போ ஷிஃப்ட் 2 5th ஜூன்ல ஷிஃப்ட் 2ல கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நம்பர் அனாலஜி கேட்டிருக்காங்க. நம்பர் அனாலஜி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அடிஷன் சப்ராக்ஷன்ல ஏதாச்சும் கவர் ஆகுதா அப்படிங்கறத பார்க்கணும். இப்போ இங்க 37 55 அப்ப என்ன ஆகுது? குறையுது. ரைட்டா? சாரி கூடுது. கரெக்டா? கூடுது. அடுத்ததும் கூடுது கூடுது இப்படி கூடிக்கிட்டே இருக்கு. ஸோ அடிஷன் தான். அடிஷன்ல என்ன வருது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இப்போ 37ல இருந்து 55னா 37 கூட என்ன ஆட் பண்ணா 55 வரும்? 18 ஆட் பண்ணும். இப்போ 55ல இருந்து 66 வரணும்னா 11 ஆட் பண்ணும். 66ல இருந்து 84 வரணும்னா மறுபடியும் 18 ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப பேட்டர்ன் என்னவா இருக்கும்? 18 11 18 11 மறுபடியும் 18 அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ லாஸ்டா 95ல இருந்து நம்ம 18 ஆட் பண்ணா 113. அப்போ கடைசி ஆட் பண்ண வேண்டியது 11. 113 + 11 3 + 1 4 124 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? செகண்ட் क्वेश्चन பாருங்க. கிவ் அப்படிங்கறத 4628 சொல்றாங்க. வால்ட் அப்படிங்கறத 3567 சொல்றாங்க. அப்ப v என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்ப பாருங்களேன், இந்த மாதிரி क्वेश्चनக்கு இங்க பெருசா ஒரு வார்த்தை கொடுக்கல, v மட்டும் தான் என்னன்னு கேக்குறாங்க. ரைட்டா? அப்ப இந்த கிவ்வையும் வால்ட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த ரெண்டுலயுமே இதுல GIVE இங்க VOLT இந்த ரெண்டையும் பார்க்கும்போது காமனான வார்த்தை லெட்டர்னு பார்த்தா v. கரெக்டா? இதுல வந்து ஜிங்கிறது வால்ட்ல இல்ல, கிவ்ல மட்டும் தான் இருக்கு. இதே விங்கிறது கிவ்லயும் இருக்கு வால்ட்லயும் இருக்கு. அப்ப காமனா இருக்கிறது பி. அதே மாதிரி நம்பர்ல காமனா இருக்கிறது பாருங்க. 4 வந்து ரெண்டுலயுமே இல்ல, 6 பாத்தீங்கன்னா ரெண்டுலயும் இருக்கு. அப்போ லெட்டர்ல காமனா இருக்கிறது வி, நம்பர்ல காமனா இருக்கிறது 6. அப்போ கோட் ஃபார் வி இஸ் 6. ஆன்சர் 6. ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, இந்த பேட்டர்ன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருந்தாங்க. இது வந்து நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா இது என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இது என்ன பண்ணணும்? நம்ம ஆப்ஷன் வைஸ் தான் போகணும். ஒரு ஆப்ஷனா தான் போகணும். நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சே போகலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்க்கலாம். அதை வச்சு ஈஸியா எலிமினேட் பண்ணி போகலாம். இல்லைன்னா ஃபுல்லா பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இப்போ ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சரா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல BPG வந்திருக்கும். அப்போ B வந்து F மாறி இருந்திருக்கும். கரெக்டா? B F மாறி இருக்கும். அதே மாதிரி T என்னவா மாறி இருக்கும்? X மாறி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாமா? B F மாறிச்சுன்னா அப்போ B கூட என்ன ஆட் பண்ணியிருந்தா அது F மாறி இருக்கும்னு பாருங்க. Bங்கிறது 2, Fங்கிறது 6. அப்போ +4 ஆயிருக்கும். அதே மாதிரி Tங்கிறது 20, Xங்கிறது 24. அப்போ மறுபடியும் +4 ஆயிருக்கும். ஓகே? அப்போ கரெக்டா +4 இந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். நமக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லா கூட சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க, Lல இருந்து P பார்க்கணும். Lல இருந்து P பார்க்கறோம். இப்போ Lன்னு சொல்லும்போது நமக்கு 12 வரும். Pன்னு சொல்லும்போது 16. அப்போ +4 ஆயிருக்கு. இந்த மாதிரி Nல இருந்து J பாருங்க +4 ஆயிருக்கு. Xல இருந்து T பாருங்க +4 20யும் 24ம் Tங்கிறது இல்ல இப்படி பார்க்க கஷ்டமா இருக்குன்னா இப்படி போட்டுக்கலாம். BPJ அப்படிங்கிறது என்னவா மாறி இருக்கு? FLN மாறி இருக்கு. அதே மாதிரி TXB அப்படிங்கிறது XTF மாறி இருக்கு. ஓகேவா? இப்ப நம்பர் பாருங்களேன். Bன்னு சொல்லும்போது 2, Pங்கிறது 16, Jங்கிறது 10, F 6, L 12, N அப்படின்னு சொல்லும்போது 40. இப்ப என்ன இருக்கு? 2ல இருந்து 6னா +4. அதே மாதிரி 16ல இருந்து 12னா -4. 10ல இருந்து 40னா +4. அதே பேட்டர்ன் இங்க வருதான்னு பார்க்கணும். Tங்கிறது 20, Xங்கிறது 24. அப்போ +4 ஓகே. அப்புறம் Xங்கிறது 24, Tங்கிறது 20, -4 ஓகே. Bங்கிறது 2, Fங்கிறது 6, +4 எல்லாம் ஓகே. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓகே ஆயிடுச்சுன்னா ஃபுல் ஆப்ஷன் செக் பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் 1. இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இது வரும், அதுல இருந்து அதுதான் இதுவா மாறி இருக்கு. ஓகே, அதே மாதிரி இங்க பார்க்கும்போது இதுல இருந்து இது மாறி இருக்கு. இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கோம். இது மட்டும் கன்ஃபியூஸ் ஆகாம பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா? 4th கொஸ்டின் ஆட் ஒன் அவுட். இந்த 4 இடத்துல வித்தியாசமா இருக்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப HKLP இந்த மாதிரி இருக்கு. KLFG XYST OPJK.
இதுவும் நம்ம ஃபுல்லா பார்க்க வேண்டாம், இது மட்டும் பாருங்களேன். ஹச் வந்து எல்லா மாதிரி இருக்கா. ஸோ HL சொல்லும்போது ஹச்சுக்கு 8, Lக்கு 12. அதே மாதிரி இதுலயும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா. K அப்படின்னு சொல்லும்போது Kனா 11 வரும், Fனா 6 வருது. அப்ப இங்க வந்து ஆட் ஆயிருக்கு, இங்க வந்து சப்ராக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து செகண்ட் நம்பர் பார்க்கும்போது குறைஞ்சிருக்கு, மேல வந்து பாத்தீங்கன்னா கூடி இருக்கு. இப்போ அடுத்தது பாருங்க எக்ஸும் எஸ்ஸும். எக்ஸ்ன்னு சொல்லும்போது 24, எஸ்ங்கிறது 19 குறைஞ்சிருக்கு, சப்ராக்ட் ஆயிருக்கு. அப்புறம் ஓல இருந்து ஜே, ஏன்னா ஓங்கிறது என்னது 15, ஜேங்கிறது 10 குறைஞ்சிருக்கு. எவ்வளோலாம் இப்ப நமக்கு தேவையில்லை, இந்த மூணுமே குறைஞ்சிருக்கு, இது மட்டும் தான் ஆட் ஆயிருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 1 தான். அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. S stands for subtraction, Q stands for multiplication, R stands for division, P stands for plus, அதாவது addition. ஓகேவா. Sங்கிறது என்னது, Qனா என்னது, Rனா என்னதுன்னு கொடுத்துட்டு ஒரு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த கேள்விக்குறிக்குல என்ன பதில் வரும்னு கேட்டுருக்காங்க. ஓகேவா. இது பாருங்க 1 அப்படி எழுதுவீங்களா. Pக்கு பதிலா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அடிஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளும் அடிஷன் போடணும். இப்போ 45 இருக்கா, 45 போட்டுடலாம். அதுக்கப்புறம் R இருக்கு, Rக்கு பதிலா டிவைட், 2 இருக்கு 2. அப்புறம் Qக்கு பதிலா மல்டிப்ளிகேஷன், Sக்கு பதிலா என்ன இருக்குன்னு பாருங்க -4. இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடும். ஸோ 1 + 45 46, 46 - 4னா 42ங்கிறது நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பெரிய பசில் மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. PQRSTUV are sitting around a circular table facing the center. ஓகே, அப்போ PQRSTUV வந்து மையத்தை நோக்கி ஒரு வட்டம் மேசையை சுற்றி அமர்ந்துள்ளார். அப்போ ஒரு சர்க்கிள் போட்டுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி only 1% sit between R and T when counted from the left of T. Tயோட லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது, Tயோட இடதுபுறத்துல இருந்து எண்ணும் போது Rக்கும் Tக்கும் இடையில ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ Qக்கு வலதுபுறத்துல மூன்றாவதாக யார் இருக்கா, இதுல ஒண்ணு மிஸ் ஆயிட்டு, Qக்கு தேர்ட் லெஃப்ட்ல P இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் Uக்கும் Vக்கும் இடதுபுறமாக மூன்றாவதாக இருக்கிறார். Q Vக்கு இடதுபுறம் மூன்றாவதாக இருக்கிறார். இப்போ Q Uக்கு உடனடியாக வலதுபுறத்துல இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க வரிசையா. கொடுத்துட்டு லாஸ்டா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, Sக்கும் Tக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எப்படி கவுண்ட் பண்ணணும், எஸ்ஸோட ரைட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது எஸ்ஸுக்கும் Tக்கும் இடையில எத்தனை பேர். ஓகேவா. எஸ்ஸோட வலதுபுறத்துல இருந்து நம்ம எண்ணும் போது எஸ்ஸுக்கும் Tக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்றதான் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் சர்க்குலர் டேபிள்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் PQRSTUV, அப்போ மொத்தமே 7 பேர் இருக்காங்க. சர்க்குலர் டேபிளும் 7 பேரும் தெரிஞ்சிருச்சா. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு போட்டுட்டு சென்டரை பார்த்து இருக்கிறனால ஒரு 7 பேர் அந்த மாதிரி போட்டுற வேண்டியதுதான். ஓகேவா, முடிஞ்சிச்சா. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. only 1% sit between R and T when counted from the left of T. Tக்கு லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது Rக்கும் Tக்கும் இடையில 1% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பசில் கொஸ்டின்ஸ் வந்துட்டனாலே இந்த இடையில 2 பேர் 3 பேர் இந்த மாதிரி பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எடுக்க கூடாது. ரைட்டு லெஃப்ட்னு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தாதான் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போதைக்கு விட்டுருங்க, லாஸ்ட் பாத்துக்கலாம். அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க. Q sits third to the right of P. பாத்தீங்களா, ரைட்டு லெஃப்ட்ன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Q வந்து Pயோட ரைட்டு தேர்ட் ரைட்ல இருக்காங்க. எப்பவுமே ஆஃப்க்கு பக்கத்துல இருக்கிறதா நம்ம எடுப்போம். இதெல்லாம் பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ Pல இருந்து தேர்ட் ரைட் பாத்தீங்கன்னா Q. ஃபர்ஸ்ட் P ஃபிக்ஸ் பண்ணிடணும். P ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதோட தேர்ட் ரைட், இது ஃபர்ஸ்ட் ரைட், இது செகண்ட் ரைட், இது தேர்ட் ரைட். தேர்ட் ரைட்ல யார் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க, Q இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. போட்டுடலாமா, இது வரைக்கும் ஓகே. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. U sits third to the left of P. இப்ப நம்ம Qவையும் Pயையும் மட்டும் தான் போட்டிருக்கோம் இல்லையா. இப்ப Q Pல இருந்து என்ன வருதோ அதை தான் நம்ம எடுக்க முடியும். இந்த UV இவங்க எல்லாம் யாருன்னே தெரியாது. இதெல்லாம் இப்ப எங்க ஃபில் பண்ணணும் நமக்கு தெரியாது. அப்ப PQ வச்சு வேற எங்க சென்டென்ஸ் இருக்குன்னு பாருங்க, அதை தான் நம்ம அடுத்த ஃபில் பண்ணணும். இப்ப பாருங்க Q வந்துடுச்சா, QO PO எது இருக்குதோ அதை தான் அடுத்தது எடுக்கணும். இப்ப இது எடுக்கலாம். Q sits to the immediate right of U. U எங்க இருக்கோ Uவோட ரைட்ல தான் இந்த Q இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் U எங்க இருக்குன்னு தெரியாது. பட் இந்த Q இருக்குது இல்லையா, இந்த Q Uவோட ரைட்ல தான் இருக்குன்னு தெரிஞ்சுச்சு. அப்ப U இங்க இருந்தா மட்டும்தான் அதோட ரைட்ல Q இருக்குன்றது பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். இப்ப இந்த ரெண்டு சென்டென்ஸையும் வாசிக்கும் போது கரெக்டா இருக்கும். சரியா, Uவோட ரைட்ல தான் Q இருக்கு. வேற என்ன இருக்குன்னு பாருங்க. அடுத்து பாருங்க, S is not an immediate neighbor of U. S வந்து Uக்கு பக்கத்துல இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு U இதுன்னு தெரிஞ்சிருச்சு. சோ இந்த இடத்துல S இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, இந்த இடத்துல என்ன வரும்னு தெரியாது, பட் S வராது அப்படின்றது மட்டும் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து பார்க்கலாமா. இப்போ இவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தே போயிடலாம். only 1% sit between R and T when counted from the left of T. ஆனா நமக்கு RT எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது. சோ இப்போதைக்கு அதை விட்டுலாம். வேற ஏதாவது சென்டென்ஸ் விட்டு வச்சிருக்கோமா, இது விட்டுருந்தோம் இல்லையா. U sits third to the left of B. B யோட தேர்ட் லெஃப்ட்ல U இருக்கு. B யோட தேர்ட் லெஃப்ட்ல U. V எதுன்னு தெரியாது, பட் U. ஓகே, V நம்ம ஒரு இடத்துல போடுறோம் இல்லையா, அதுல இருந்து தேர்ட் லெஃப்ட் எடுத்தா U. அப்போ V எங்க போட்டா, இதான ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட். கரெக்டா, ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட். செகண்ட் லெஃப்ட்ல Q இருப்பாங்க, தேர்ட் லெஃப்ட்ல U. கரெக்ட் ஆயிடுச்சா. அப்போ V இங்க தான் வரும்.
ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல எது லெஃப்ட் ரைட்ன்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, சவுத் பார்த்து இருக்கிறாங்க அப்படின்னா இது ரைட்டு இது லெஃப்ட். இதே நார்த் பார்த்து இருக்காங்கன்னா இது லெஃப்ட் இது ரைட். ஓகேவா, இது மட்டும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, சரி இப்போ மத்ததெல்லாம் ஃபில் பண்ணிட்டோமா. இங்க எஸ் கிடையாதுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. டீயோட லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது ஆருக்கும் டீக்கும் இடையில ஒருத்தங்க. இப்போ நமக்கு எங்க வரும்னு தெரியாது, ஆனா இங்க மட்டும் நம்மளால டீ போட முடியாது. கரெக்டா, ஏன்னா இங்க டீ போட்டுட்டோம்னா இந்த இடத்துலதான் ஆர் வரும். டீயும் ஆரும் இங்க போட்டுட்டா பேலன்ஸ் இருக்கிறது எஸ். அப்போ இதுதான் இங்க எஸ்ல வந்திருக்கும். நான் இங்க எஸ் இல்லன்றது மட்டும் நமக்கு தெளிவா தெரியும். அதனால கண்டிப்பா இந்த இடத்துல டிஆர் வராது. ஓகே, அப்ப டீயை இங்க போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமா. எஸ் இல்லன்னு பாத்துட்டோம். அப்ப டீயை இங்க போட்டு பாருங்க. டீயோட லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது இதுதான் லெஃப்ட் இல்லையா, லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது டீக்கும் ஆருக்கும் இடையில ஒருத்தங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இதுதானே கரெக்டா இருக்கும். இது மட்டும் தான் மேட்ச் ஆகும். இங்க எல்லாம் போட்டுட்டோம்னா வராது, 2 பேருன்னு ஆயிடுவாங்க. அதனால நமக்கு வராது. ஓகே, அப்ப கரெக்டான ஆன்சர் இதுவாதான் இருக்கும். அப்ப இந்த எஸ் இங்க வராதுன்னா பேலன்ஸ் இருக்கிற இடம் இதுதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிதான் நம்ம ஃபில் பண்றோம். இந்த இடத்துல எஸ் வராது அப்படின்றதுனால பேலன்ஸ் இருக்க டீ இங்கதான் வரும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின் வாசிக்கலாம். எல்லாம் ஃபில் பண்ணிட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எஸ்ஸுக்கும் டீக்கும் இடையில எத்தனை பேர். எஸ்ஸோட ரைட்ல இருந்து பார்க்கும்போது, ஓகே, எஸ்ஸின் வலதுபுறத்துல இருந்து பார்க்கும்போது, அப்போ எஸ் இங்க இருக்கு, எஸ்ஸோட ரைட்ல இருந்து பாக்குறோம். இதுதான் ரைட்டு லெஃப்ட். ரைட்ல இருந்து பார்க்கும்போது இப்படி வருதா. அப்போ வி இருக்கு, ஆர் இருக்கு, பி இருக்கு. அப்ப எஸ்ஸுக்கும் டீக்கும் இடையில 3 பேர் இருக்காங்க, வி ஆர் பி. யாரெல்லாம் கேட்கல, எத்தனை பேருன்னு தான் கேக்குறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3, 3 பேர் இருக்கு. ஓகேவா, இந்த பசில் சம்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற சம்லாம் நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா பண்றோம் அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். இதையுமே எவ்வளவு ஃபாஸ்டா பண்ண முடியுமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும். ஓகேவா, அந்த தேர்ட் லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி எல்லாம் வரும் இல்லையா, இந்த மாதிரி சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்து பார்க்கலாமா, 7th கொஸ்டின் போலாம். 7th கொஸ்டின் இதே பேட்டர்ன்ல நம்ம இதுக்கு முன்னாடியும் சால்வ் பண்ணோம் இல்லையா, அதுதான். இதுல என்ன பண்ணணும், அப்ப இந்த இடத்துல ஹெச்என்டி எல்பிஆர் ஆப்ஷன் வைஸ் தான் போய் ஆகணும் இல்லையா. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து போலாம். ஹெச்என்டி எல்பிஆரா மாறி இருக்கு, பிஎஸ்வி டியூடியா மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு ஆன்சரா இருந்தா இப்படிதான் இருந்திருக்கணும் இல்லையா. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்திருந்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல நம்ம எலிமினேட் பண்றது எப்படின்றதும் பார்த்தோம் இல்லையா. இப்போ செகண்ட் ஆப்ஷன் ஒருவேளை நமக்கு ஆன்சரா இருந்துச்சுன்னா பாருங்க, இந்த ஹெச்எம்ஆர் அப்படிங்கிறது எல்பிஆரா மாறி இருக்கும். அதே மாதிரி பிஎஸ்வி அப்படிங்கிறது டிவிஎம்ஆ மாறி இருக்கும். அப்போ ஒண்ணு கவனிங்களேன், இதோட லாஸ்ட் ஆர், இதோட லாஸ்ட் ஆர், ஆரா மாறி இருக்குன்னா வியும் வியா தானே மாறி இருக்கணும், ஆனா எம்மா மாறி இருக்கு. அப்ப இந்த செகண்ட் ஆப்ஷன் வராது. சோ நம்ம இந்த மாதிரி எழுதவே தேவையில்ல, பார்த்த உடனே செகண்ட் ஆப்ஷன் வராதுன்றதை சூஸ் பண்ணிடலாம். அதேதான் இங்கேயும் எஃப்என்ஆர் எல்பிஆரா மாறுதுன்னா ஆர் ஆராவே மாறி இருக்கு. அப்படி பார்த்தா வி வந்து வியாவே மாறி இருக்கணும், ஆனா எம்மா மாறுது. அதனால தேர்ட் ஆப்ஷனும் வராது. சோ இந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இது பேட்டர்ன் ஈஸியா இருந்தா பிரச்சனை இல்லை, பேட்டர்ன் ரொம்ப டஃபா இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம எலிமினேட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏயா இருக்கும், இல்ல டியா இருக்கும். இப்போ ஆப்ஷன் ஏ மட்டும் போலாமா. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்க்கலாம். ஹெச் வந்து எல்லாம் மாறி இருக்கு, பி வந்து டியா மாறி இருக்கு. இந்த பேட்டர்ன் ஓகே ஆயிடுச்சுன்னா ஃபுல்லா செக் பண்ணிடலாம். கரெக்டா, இப்போ ஹெச் அப்படின்னு சொல்லும் போது 8, எல்லுங்கிறது 12, அப்போ +4 ஆயிருக்கு. அதே மாதிரி பி அப்படிங்கிறது 16, டிங்கிறது 20, அப்பவும் +4 ஆயிருக்கு. அவ்வளவுதான். அப்போ ஆன்சர்ங்கிறது ஆப்ஷன் 1 தான் இருக்கும். ஏன்னா இது பாருங்களேன், ஆப்ஷன் 4 பாருங்க, இது வந்து எஃப் 6 வந்து எல்லாம் மாறி இருக்கு, 12 +6 ஆயிருக்கு. கரெக்டா, அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பி வந்து 6 மாறி இருக்கு, வாய்ப்பே இல்லை. ஓகே, அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பாருங்க, அடுத்ததும் அதே பேட்டர்ன் தான். அந்த 7th கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதே பேட்டர்ன் தான். பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி தான், பட் நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா பண்றோம்ன்றது இருக்கு. ஆன்சர் ஒருவேளை ஆப்ஷன் 4ல கொண்டு வச்சிருப்பாங்க, நம்ம இருந்து ஒன்னொன்னா ட்ரை பண்ணிட்டு இருந்தா ரொம்ப டைம் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்றது, இல்ல ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கம்பேர் பண்றது, இந்த மாதிரி எவ்வளவு ஸ்மார்ட்டா பண்ண முடியும்ன்றத பார்த்து பண்ணிட வேண்டியதுதான். ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வச்சு பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒருவேளை நமக்கு ஆன்சரா இருந்தா யூ ஏயா மாறி இருக்கும், ஆர் ஓவா மாறி இருக்கும். கரெக்டா, பேட்டர்ன் ஒத்து வருதான்னு பாருங்களேன். யூங்கிறது 21, ஏங்கிறது 1, அதாவது என்ன ஆயிருக்கும், ஆட் ஆயிருக்கும், ஒரு +6 கிட்ட 1 இருக்கும். கரெக்டா, இதே இது +7 பண்ணிருப்போம் இல்லையா. அதுக்கப்புறம் பாருங்க பிஓ அப்படின்னு இருக்கு. பின்னு சொல்லும் போது 2, இதே ஓன்னு சொல்லும் போது நமக்கு 15 வந்துடும். ரொம்ப கேப் இருக்கு. இது வந்து 13 கிட்ட வருது. அப்ப இது வரவே செய்யாது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது, மேட்சே ஆகல. இந்த செகண்ட் பாருங்களேன், செகண்ட் ஒரு ஆப்ஷன் நமக்கு ஒருவேளை ஆன்சரா இருந்தா ஓ ஏயா மாறி இருக்கும், இதுல ஆறுங்கிறது எல்லாம் மாறி இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்திருக்கோம். ஓகே, அப்படி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓங்கிறது 15, ஏங்கிறது 1, அதாவது 14 குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி ஆர் எல் சம்பந்தமே இல்லை, ஆறுங்கிறது 18, எல்லுங்கிறது 12 பக்கத்துல தான் இருக்கு, 4 தான் குறைஞ்சிருக்கும். அப்ப செகண்ட் ஆப்ஷன் வராது. தேர்ட் ஆப்ஷன் ஒருவேளை ஆன்சரா இருந்தா எக்ஸ் ஏயா மாறி இருக்கும், ஆர் வந்து யூவா மாறி இருக்கும்.
இப்ப செக் பண்ணி பாருங்க எக்ஸ் ஏயா மாறி இருக்குன்னா எக்ஸ்ங்கிறது 24, ஏங்கிறது 1, அதாவது 3 ஆட் பண்ணிருப்பாங்க. 24க்கு அப்புறம் 25, 26, 1 அந்த மாதிரி வந்துருக்கும். ஆர் யூன்னு சொல்லும் போது ஆறுங்கிறது 18, யூங்கிறது 21, இதுவுமே +3 ஆட் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? அப்ப ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? இதுக்கும் ஆப்ஷன் டிக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சே செக் பண்ணிடலாமா? ஒருவேளை ஆப்ஷன் டி ஆன்சரா இருந்ததுன்னா எல் ஏயா மாறி இருக்கும், ஆர் வந்து எக்ஸா மாறி இருக்கும். ரைட்டா? எல்ங்கிறது 12, ஏங்கிறது 1, ஆறுங்கிறது 18, எக்ஸ்ங்கிறது நமக்கு 22 வரும். சாரி 24ன்னு வரும். ரைட்டா? அப்ப இது 6 ஆயிருக்கு, இதானா சப்ராக்ட் ஆயிருக்கு 11. இப்ப சம்பந்தமே இல்லை. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ELGNIK GNIPKM இந்த பேட்டர்ன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதே பேட்டர்ன் 4 ஆப்ஷன்ல என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். இதுவும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்க்கலாமா? EGI இதை மட்டும் எடுத்துப்போம். நம்ம இந்த ரெண்டு கூட எடுக்கணும்னு தேவையில்ல, இந்த ஒண்ணு கூட போதும். EJIன்னு இருக்கா, EGIன்னு இருக்கு. இப்போ ஈன்னு சொல்லும் போது நமக்கு என்ன வந்துடும், ஈங்கிறது 5, இதே ஜிங்கிறது 7, இதுல ஐ அப்படின்னு சொல்லும் போது 9. அப்போ 5, 7, 9 அப்படின்னாலே என்ன ஆயிருக்கு, +2 +2 +2 2 ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க வருதா பாருங்க, ஜேக்கு அப்புறம் கே +1 தான் வந்திருக்கு, அப்ப இது வராது. அப்புறம் ஐக்கு அப்புறம் கே இருக்கு, IJK +2 வந்துடுச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அதே ஐகே தான் இருக்கு, ஸோ ஆப்ஷன் 3 இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க ஜேகே +1 ஆயிருக்கு, அப்ப இது வராது. ஏன்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கும்போதே தெரியுது +2 +2 +2 போது ஒன்னு ஆன்சர் ஆப்ஷன் 2 இருக்கும், இல்ல ஆப்ஷன் 3 இருக்கும். கரெக்டா? இப்ப இந்த ரெண்டு ஆப்ஷனையுமே பாருங்க, இதுல ஐபி ஐபி, கேஆர் கேஆர், எம் எம், அப்ப லாஸ்ட் இருக்க கியூவா ஓவான்றதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாலே முடிஞ்சிச்சு. கரெக்டா? கியூவா ஓவான் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா ஆப்ஷன் 2ஆ 3ஆன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு என்ன பண்ணலாம், இங்கேயே அதே மாதிரி லாஸ்ட் மட்டும் எடுப்போம். ஐயும் கேயும் இருக்கும், அப்ப என்ன டிஃபரன்ஸ், IJK, ஜேன்ற ஒண்ணு மிஸ் ஆகுது. அப்ப இங்கேயே அதே மாதிரி தான் வரணும், MMNO. அப்போ என்னங்கிற ஒண்ணு தான் மிஸ் ஆகும், MOன்றது நமக்கு வந்திருக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஏன்னா இங்க ஐகேன்னு இருக்கு, அப்ப ஜே ஒண்ணு தான் இடையில மிஸ் ஆகுது. அதே மாதிரிதான் இங்கேயும் என் ஒண்ணு தான் மிஸ் ஆகுது, MNOன்னு வரும், IJKLன்னு வரும். ரைட்டா? அப்போ ஆப்ஷன் 3ங்கிறதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? 10th கொஸ்டின் பாருங்க. ஆக்ட், பஸ், கார், டேட் இந்த மாதிரி 4 கொடுத்துருக்காங்க. இன் ஈச் ஆஃப் த வேர்ட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையிலுமே ஈச் vowel is changed to the letter immediately. ஓகே, vowel இருந்துச்சுன்னா அதை நம்ம அதுக்கு அடுத்த லெட்டரா மாத்திரணும். இதே கான்சனன்ட் இருக்குன்னா ப்ரிசீடிங் முன்னாடி லெட்டரா மாத்திரணும்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த லெட்டர்ல வவ்வலா கான்சனண்டான்னு பார்க்கணும். வவ்வலா இருந்துச்சுன்னா இம்மீடியட்லி ஃபாலோட், வவ்வலுக்கு அடுத்த லெட்டரை போடணும். கான்சனன்ட்னா முன்னாடி லெட்டர் போடணும். வீணா பின்னாடி, சீனா முன்னாடின்ற மாதிரி போட சொல்லியிருக்காங்க. என்னது ஈச் ஆஃப் த வேர்ட்ஸ் ஒன்னொன்னுக்கும் போட சொல்லியிருக்காங்க. இப்போ ஆக்ட், பஸ், காரு, டேட். கரெக்டா? ஆக்ட் இருக்கு, பஸ் இருக்கு, கார் இருக்கு, டேட் இருக்கு. பஸ் இருக்கு, கார் இருக்கு, டேட் இருக்கு. ஓகேவா? இதுல நம்ம என்ன பார்த்தோம், வவ்வல்னா அடுத்தது, கான்சனன்ட்னா முன்னாடின்னு பார்த்தோம். இப்போ வவ்வல்லாம் என்னெல்லாம் தெரியும் இல்லையா, AEIOU இதெல்லாம் தான் வவ்வல். அப்ப ஏங்கிறது வவ்வல், அப்ப ஏக்கு அடுத்த லெட்டர் தான் போடணும். கரெக்டா? அப்ப என்ன ஆயிடுச்சு, பி ஆயிடுச்சு. சிங்கிறது கான்சனன்ட், அப்ப அதுக்கு முன்னாடி போடணும் பி. அடுத்து பாருங்க டி, டீங்கிறதும் கான்சனன்ட், அப்ப டீக்கு முன்னாடி போடணும் STUV தானே வரும், அப்ப எஸ். இப்ப ஆக்ட் வந்து BBS மாறிடுச்சு. இதே மாதிரி நம்ம 3 இடத்துக்கும் பண்ணணும். அடுத்து பாருங்க பஸ், பஸ்ங்கிறது பிங்கிறது கான்சனன்ட், அப்ப முன்னாடி பார்க்கணும் ஏ. அடுத்து யூங்கிறது வவ்வல், AEIOU எதுனாலுமே வவ்வல். கரெக்டா? அப்ப யூக்கு அடுத்த உள்ளது பார்க்கணும். அடுத்த உள்ளது பார்த்தா UVன்னு வரும். அதுக்கப்புறம் எஸ் இருக்கு, எஸ்ங்கிறது கான்சனன்ட், எஸ்னால முன்னாடி பார்க்கணும். முன்னாடி பார்த்தோம்னா ஆர். அடுத்த கார், காருக்கு சி இருக்கு, கான்சனன்ட், கான்சனன்ட்னா முன்னாடி. அடுத்து ஏ வவ்வல், அப்போ பின்னாடி. ஆறுங்கிறது கான்சனன்ட், அப்ப ஆருக்கு முன்னாடி உள்ளது கேட்குறாங்க. ஆருக்கு முன்னாடி கியூ. ஓகே, அதே மாதிரி டேட், கான்சனன்ட், டிங்கிறது கான்சனன்ட், அப்ப அதுக்கு முன்னாடி உள்ளது. ஏங்கிறது வவ்வல், அப்ப அதுக்கு பின்னாடி உள்ளது. சரிங்க, சி வரும் இல்லையா, CD, அப்ப CBC. ஓகேவா? இப்ப 4 எண்ணத்தையும் 4 விதமா மாத்திட்டோம். கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஏத்தபடி நம்ம மாத்திட்டோம். ஓகே, இம்மீடியட்லி அப்படின்னா பின்னாடி, ப்ரெசீடிங் அப்படின்னா முன்னாடி, அதை வச்சு மாத்தியாச்சு. இப்ப கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க பாருங்க, how many letter cluster does form no vowel appear? இப்போ நமக்கு ஒரு 4 புதுசு கிடைச்சிருக்கா, அதுல வவ்வல் இல்லாம எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க. வவ்வலே இல்லாம BBS, இதுல வவ்வலே இல்ல. கரெக்டா? ஏன்னா BBS மூணுமே கான்சனன்ட், 1 இருக்கு. அப்புறம் ஏவிஆர்ல ஏங்கிறது வந்து வவ்வல் ஆயிடுச்சு, அப்ப இதை எடுக்க கூடாது. BBQ 3 வார்த்தை 3 லெட்டருமே வந்து நமக்கு கான்சனன்ட், அப்ப 2. அப்புறம் CBC 3, அப்ப 3 நமக்கு கிடைச்ச மொத்தம் 4ல இந்த ஏவிஆரை தவிர மத்த 3மே நமக்கு கான்சனன்ட்னா வவ்வல் இல்லாம இருக்கு. அப்ப வவ்வல் இல்லாம நோ வவ்வல் அப்படின்னு கேட்டா 3 அப்படிங்கறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? 11th கொஸ்டின் பாருங்க.
இது ஒரு டைரக்ஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு வெஸ்ட் இந்த மாதிரி போகாம ஷார்ட்டா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்திருந்தோம். அந்த மெத்தட்ல இதையுமே ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். அதே மாதிரி டைரக்ஷன் தெரியணும். இப்போ ஒருத்தங்க நார்த் பார்த்து இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இது லெஃப்ட், இது ரைட். சவுத் பார்த்துருக்காங்கன்னா அப்படியே ஆப்போசிட். ரைட் இங்க இருக்கும், லெஃப்ட் இங்க இருக்கும். அதே மாதிரிதான் ஒருத்தங்க வெஸ்ட் பார்த்துருக்காங்கன்னா இங்க ரைட்டு லெஃப்ட், ஈஸ்ட் பார்த்துருக்காங்கன்னா லெஃப்ட் ரைட், இந்த மாதிரி வரும். இது பேசிக்கா இது தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு ரொம்ப சிம்பிள் தான். சரி, இப்போ கொஸ்டின் பாருங்க. உதய் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. உதய் வந்து பாயிண்ட் ஏல இருந்து தொடங்கி தெற்கு நோக்கி 13 கிலோமீட்டர். இப்ப சவுத் பார்த்து 13 சொல்லிட்டாங்க. அதை நம்ம எப்படி எழுதலாம்? S13 அப்படின்னு ஷார்ட்டா எழுதிடலாம். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? He then takes a right and drives 2 kilometer. ரைட் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க, வலதுபுறம் எடுக்கிறாங்க. சவுத்ல இருந்து வலதுபுறம் என்னன்னு பார்க்கணும். இது சவுத்தா? சவுத்ல இருந்து ரைட் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு என்ன வரும்? வெஸ்ட் வரும். அதுல இருந்து 2 கிலோமீட்டர்னால வெஸ்ட் 2ன்னு வரும். அடுத்தது பாருங்க, அண்ட் லெஃப்ட் டிரைவ்ஸ் 5 கிலோமீட்டர். அங்க இருந்து லெஃப்ட் எடுத்து 5 கிலோமீட்டர். லாஸ்டா வெஸ்ட்ல இருக்காங்க, வெஸ்ட்ல இருந்து லெஃப்ட் எடுத்தா சவுத், சவுத்ல மறுபடியும் 5 கிலோமீட்டர். முடிஞ்சுச்சா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. He then takes a right hand and 3 kilometer. அடுத்து ரைட் எடுத்து 3 கிலோமீட்டர். அப்ப சவுத்ல இருந்து நம்ம ரைட் எடுக்கிறோம். சவுத்ல இருந்து ரைட் எடுத்தோம்னா வெஸ்ட் 3 கிலோமீட்டர் 3. ஓகே, லாஸ்டா வேற என்ன இருக்கு? He takes a final. கடைசியா ரைட் எடுத்து 8 கிலோமீட்டர். அப்ப லாஸ்டா இருக்கிறது W, அதாவது வெஸ்ட் இருக்கு. வெஸ்ட்ல இருந்து ரைட் எடுத்தா நார்த், நார்த்ல 8. ஓகே, இதுதான் பெரிய ஒரு பேசேஜா கொடுத்துருக்கத நம்ம ஷார்ட்டா எழுதிட்டோம்னா இவ்வளவுதான் வரும். S13, W2, S5, W3, N8 இவ்வளவுதான் நமக்கு கிடைக்க போகுது. இதை சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர். கரெக்டா? இப்போ இது பாருங்க, வெஸ்ட் 2 இருக்கு, வெஸ்ட் 3 இருக்கு. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா என்ன ஆயிடும்? வெஸ்ட் 5 ஆயிடும். கரெக்டா? அப்ப இது ரெண்டையும் கட் பண்ணிட்டு ஒரேடியா வெஸ்ட் 5 எழுதிடலாமா? அடுத்து பாருங்க, சவுத் 13 இருக்கு, சவுத் 5 இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணா சவுத் 8 ஆயிடும் இல்லையா? இது வந்து 13ல 3. ஓகேவா? 3யும் 5யும் ஆட் பண்ணா 8 ஆயிடும். அப்ப நார்த்தும் 8 ஆயிடும். ஓகே, அப்ப சவுத் 8 நார்த் 8னா கேன்சல் பண்ணி விடலாம். சோ பேலன்ஸ் இருக்குது வெஸ்ட் 5 தான் இருக்கு. क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? அகைன். அப்ப லாஸ்டா அவன் இருக்கிறது வெஸ்ட் 5. ஆனா திருப்பி பழைய பொசிஷனுக்கே போகணும்னா ஆப்போசிட்ல போகணும். வெஸ்டோட ஆப்போசிட் நமக்கு ஈஸ்ட். சோ ஈஸ்ட் 5 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க இல்லையா? क्वेश्चनல கொடுத்திருக்கறத நம்ம ஃபில் பண்ணணும். சவுத் பார்த்து 3 கிலோமீட்டர் போறான். அங்க இருந்து சவுத்ல இருந்து ரைட் எடுக்கிறான் அப்படினால வெஸ்ட்னு போட்டோம். அதுல 2 கிலோமீட்டர் போறான். அப்புறம் வெஸ்ட்ல இருந்து அவங்க என்ன பண்றாங்க? லெஃப்ட் எடுக்கிறாங்க. லெஃப்ட் எடுத்து 5 கிலோமீட்டர். வெஸ்ட்ல இருந்து லெஃப்ட்னா சவுத் 5. இந்த மாதிரி அங்க கொடுத்திருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணும்போது W3 அடுத்து என்ன வந்துச்சு? N8ன்னு வந்துச்சு இல்லையா? இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணும்போது இங்க S3 இருக்கு, S5 இருக்கு. ரெண்டுமே Sனால ஆட் பண்ணுவோம். அப்போ 3 + 5 8. அப்ப S8 N8. சவுத்தும் நார்த்தும் ஆப்போசிட். அப்படியே தூக்கிக்கலாம். அப்புறம் W ஒரே மாதிரி இருக்கனால ஆட் பண்ணணும். W5 அப்படிங்கறதான் கடைசியா இருக்கக்கூடிய. क्वेश्चनல கடைசியா அவங்க எதை பார்த்திருக்காங்கன்னு கேட்டா வெஸ்ட் 5ன்னு எழுதிடலாம். ஆனா क्वेश्चनல என்ன கேக்குறாங்க? திருப்பியும் பழைய பொசிஷனுக்கு போறாங்க. அப்ப வெஸ்ட்ல இருந்து பழைய பொசிஷன் போகணும்னா ஈஸ்ட் பார்த்து போகணும். அப்படியே ஆப்போசிட் பார்த்து போகணும். சோ ஈஸ்ட் 5 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். ஈஸ்ட் 5. சாரி 4 போட்டுட்டேன்னா ஈஸ்ட் 5 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. If plus and minus are interchange, multiplication or division are interchange. ஓகேவா? பிளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் போட சொல்லியிருக்காங்க, மைனஸ் இருக்கிற இடத்துல பிளஸ் போட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்டூ அண்ட் டிவைட் ஆர் இன்டர்சேஞ்ச் அப்படின்னா மல்டிபிளிகேஷன் இருக்கிற இடத்துல டிவிஷன், டிவிஷன் இருக்கிற இடத்துல மல்டிபிளிகேஷன். ஓகே, இந்த மாதிரி மாத்தி போட்டா இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளா இப்ப என்ன பண்ணலாம் பாருங்க. 63 டிவிஷன் இருக்கிற இடத்துல மல்டிபிளிகேஷன் இன்டூ 12, மைனஸ் இருக்கிற இடத்துல பிளஸ் 98 டிவைடட் பை 7 மைனஸ் 35 போட்டுட்டோமா? இப்ப பார்க்கலாமா? இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து என்ன ஆயிடும்? 14 ஆயிடும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இருந்து நம்ம ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தோம்னா இது ஒரு டைம் வேஸ்ட். கரெக்டா? சிம்பிளா இருக்குன்னா பண்ணிடலாம். இது கொஞ்சம் சிம்பிள் தான். 63 12. இப்போ 63 × 10 பண்ணாலே 630. இப்போ 63 × 2 பண்ணோம்னா 126. ஓகேவா? அப்போ 756. ஈஸியா தான் இருக்கு. பண்ணலாம்னா பண்ணலாம். 656 பிளஸ் 14 கேட்டிருக்காங்க. அப்படி பண்ணும்போது 770, 770ல இருந்து 35 அப்படின்னா 735 அப்படின்னு ஈஸியா போட்டுரும். ஓகே, சிம்பிளா இருக்குது அப்படின்னா பண்ணிடலாம். இல்லைன்னா லாஸ்ட் டிஜிட் பண்ணலாம். இப்போ லாஸ்ட் டிஜிட் பண்ணாலும் நமக்கு என்ன வரும்? 735, 745 ரெண்டு இருக்கும். அதனால நம்ம ஃபுல்லா பண்றதே பெட்டர் தான். லாஸ்ட் டிஜிட்லயுமே நமக்கு டவுட் வரும். இன்னொன்னு என்ன பண்ணலாம்? டிஜிட்டல் சம் பண்ணலாம். டிஜிட்டல் சம் மெத்தட் உங்களுக்கு தெரியும் தானே? அதுவும் பண்ணலாம். இப்போ இது ஓகே, இது ஒரு 3 டிஜிட்னால நம்ம ஈஸியா பண்ணிடலாம். 735 போயிடலாம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஒரு சிலோகிசம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
இது ஒரு வென் டயக்ராம் மாதிரி நம்ம போடுவோம் கரெக்டா. ஆல் கார்ஸ் ஆர் பஸ், ஆல்னு வந்தாலே இந்த மாதிரி ரவுண்டு தான் போடுவோம் கரெக்டா. இப்போ ஆல் ஏஆர் பி அப்படின்னா ஏ உள்ள போட்டுட்டு பி வெளில போடுவோம். அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் கார்ஸ் ஆர் பஸ். அப்ப கார், ஆல் கார்ஸ் ஆர் பஸ் அப்படின்னா இப்படி வரும். அடுத்து பாருங்க ஆல் பஸ் ஆர் ட்ரக்ஸ், இப்போ ஆல் பஸ் ஆர் ட்ரக்ஸ் போட்டுட்டோமா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, சம் பஸ் ஆர் ஷிப்ஸ், பஸ்ல கொஞ்சம் மட்டும் ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஸ்ல கொஞ்சத்தை எடுத்து ஷிப்னு போட்டோம். இதை வரைஞ்சிட்டு அப்புறம் கன்க்ளூஷன் பார்க்கணும். சம் ஷிப்ஸ் ஆர் கார்ஸ், கொஞ்சம் ஷிப்பு காரான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஷிப்போட கொஞ்சம் எங்க இருக்கு, இங்க இருக்கு. கார் இங்க இருக்கு, ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லை கரெக்டா. அப்போ ஆப்ஷன் 1 கன்க்ளூஷன் 1 தூக்கிடலாம். அடுத்து பாருங்க ஆல் ட்ரக்ஸ் ஆர் கார்ஸ், ட்ரக்ஸ் இங்க இருக்கு, கார் இங்க இருக்கு. ஆல் ட்ரக்ஸ் ஆர் கார்ஸ் வராது. ஆல் ட்ரக்ஸ் ஆர் கார்ஸ்னா ட்ரக் உள்ள இருக்கணும், கார் வெளியே இருக்கணும். இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப இதுவும் வராது. இப்ப கன்க்ளூஷன் 1 இல்ல 2 இல்ல. இப்ப நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் 2 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். ஓகே, அடுத்து பார்க்கலாமா. 14th கொஸ்டின் பாருங்க. இதுவுமே இந்த மாதிரி தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஷார்ட்டா எப்படி பண்ணலாம்னு பார்க்கணும். இது பாருங்க 11 கிலோமீட்டர் சவுத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எழுதி பழகுவோம். எஸ்ல இருந்து 11. அதுக்கப்புறம் பாருங்க கோட் வேர்டை மட்டும் எடுங்களேன். லெஃப்ட்ல இருந்து 3. அப்போ சவுத்துக்கு அப்புறம் லெஃப்ட், சவுத்ல இருந்து லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஈஸ்ட் வரும். அதுல 3. அப்புறம் வேற என்ன இருக்கு, லெஃப்ட் 4. ஓகேவா. இப்ப லாஸ்டா இருக்கிறது ஈஸ்ட், ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட்னா N4, நார்த் 4. ஓகே, அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, he then turns left 12. ஓகே, இப்போ லெஃப்ட் 12, நார்த்ல இருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா W, W ல 12. வேற என்ன இருக்கு, ஃபைனல் ரைட். அப்ப ரைட் எடுத்துட்டு 7. ஓகேவா, ரைட் எடுத்துட்டு 7. அப்போ வெஸ்ட்ல இருந்து ரைட் எடுக்கிறாங்க, வெஸ்ட்ல இருந்து ரைட் எடுத்தா நார்த், அதுல 7. அப்ப பெருசா கொடுத்த பேசேஜ் இந்த மாதிரி சிம்பிளா ஷார்ட்டா எழுதிட வேண்டியதுதான். இப்போ பாருங்க இது நார்த் 4 இருக்கு, நார்த் 7 இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணா நார்த் 11 ஆயிடும். இங்க ஆல்ரெடி சவுத் 11 இருக்கு. நார்த் 11 சவுத் 11 கேன்சல் ஆயிடுமா. அப்புறம் பேலன்ஸ் இருக்குது வெஸ்டும் ஈஸ்டும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். 12ல இருந்து 3னா 9. பெரிய நம்பர் W இருக்கு. ஸோ W9 அப்படிங்கறது அவங்க கடைசியா இருக்கு. வெஸ்ட் பார்த்து 9 கிலோமீட்டர்ல இருக்கிறான். ஆனா கொஸ்டின்ல அவன் லாஸ்டா எங்க இருக்கிறான்னு கேட்கல, திருப்பி பாயிண்ட் முதல்ல இருந்த இடத்துக்கே திருப்பி போகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்கலாம். அப்ப இது வெஸ்ட் 9னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் ஈஸ்ட் 9 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். ஓகே, லாஸ்ட் வீடியோல எல்லாம் பார்த்திருப்போம், ரொம்ப ஈஸி தான். 9 கிலோமீட்டர் ஈஸ்ட், ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு லெட்டர் அனாலஜி கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க. VCJ RYF NUB JQX. இதுல ஆப்ஷன் பார்த்தாலே தெரியும் ஃபர்ஸ்ட் எப்படியும் F தான் வரப்போகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் என்ன வரும், வீக் ஆர், பி எப்படி ஆரா மாறிச்சா, ஆர் என்ன மாறிச்சா, என் ஜேயா மாறிச்சா, அப்ப ஜே என்னவா மாறும்லாம் நம்ம கண்டுபிடிக்கவே தேவையில்ல. எப்படியும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃப்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை விட்டுருங்க, செகண்ட் ஆப்ஷன்ல இருந்து போயிடலாம். ஓகேவா, சி எப்படி ஒய்யா மாறிச்சு, ஒய் எப்படி யூவா மாறிச்சு, யூ எப்படி எக்ஸா மாறிச்சுன்னு பார்த்தாலே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். இந்த ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்றீங்களா, ட்ரை பண்ணி இதோட ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, 15th கொஸ்டின் ஆன்சர். 15th கொஸ்டின் ஹோம்ஒர்க். வேற 16 பாருங்க. 16 ஒரு பெரிய கொஸ்டின் பசில் மாதிரி இருக்கு. இதையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, 15th கொஸ்டினும் 16th கொஸ்டினும் நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க, எடுத்து சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஒரு ஷிஃப்ட்ல 30 கொஸ்டின்ஸ் கிட்ட உண்டு இல்லையா. நம்ம இப்போ ஒரு 15 கொஸ்டின் தான் சால்வ் பண்ணிருக்கோம். பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா, இன்னொரு பார்ட்டா பார்க்கலாம். இந்த 2 கொஸ்டின் மட்டும் நீங்க சால்வ் பண்ணி இதோட ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 15 கொஸ்டின் பார்த்திருக்கோம்னா அந்த 15 கொஸ்டின்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறதையும் போடுங்க. இப்போ மத்தவங்களை கம்பேர் பண்ணுவோம், நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கோம் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சு. ஓகேவா, பேலன்ஸ் கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டினை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல நான் சால்வ் பண்ணிடுறேன். ஓகேவா, தேங்க்யூ.